உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, பல லட்ச திருமணங்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு மோகன் சார் அவர்களே, மீரா மேடம் அவர்களே, அங்கிட்டு இங்கிட்டு என எங்கிட்டும் புகழ் மணக்கும் தமிழுக்கு சொந்தக்காரர்களான மதுரை வாழ் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, சுசித்ரா ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. இருக்கிற இடத்திலிருந்து இருக்கிற மேடையில் ஏறி நின்று அவங்க முன்னாடியே வாய்ப்பு கொடுத்தவரை திட்டுவதை நான் இந்த மேடையில் தான் திட்டினாங்களா? நான் பேசினது என்னுடைய சொந்த முயற்சியால் தான். வரிசையா சொன்னாங்கல்ல, நாளைக்கு நீங்க நல்லா பேசலன்னு நான் அப்பவே எனக்கு தெரியும் அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி மீரா மேடம்க்கு எதிராகவே பேசினதை நான் இந்த மேடையில் தான் பார்த்தேன். நடுவர், இந்த கார்பரேட்ல வேலை செய்யறவங்களுக்கு இப்படிதான் இருக்கும், சொல்லாதது சொன்னேன்பாங்க. அதுல அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மீனாட்சி திருமணத்திற்கு இப்படி ஒரு விளக்கத்தை நான் கேட்டதே இல்லை. நானும் இதுவரை கேட்டதில்லை. சொந்த முயற்சியில போய் மாப்பிள்ளையை தேடினாங்க. சொந்த முயற்சி தான் வெற்றியை கொடுத்தது. அவங்க மாப்பிள்ளையை தேடவே போகலம்மா, ஜெயிக்கிறதுக்கு போனாங்கம்மா. அவங்க கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கட்டுங்க, நாம அத்தனை பேரும் எதற்காக போய் மீனாட்சி முன்னாடி நிக்கிறோம்? சாமி, இதுக்கு மேல வழி தெரியல தாயி, தயவு செஞ்சு நீ வழிகாட்டிடுன்னு சொல்லி மதுரை வாழ் மக்கள் அத்தனை பேரும் அவளிடம் போய் நிற்பது எதற்காக? ஒட்டுமொத்த உலகத்திற்கே, குறிப்பாக இந்த மதுரைக்கே வழிகாட்டியாக அவள் இருக்கின்ற ஒரே காரணத்தினாலே தானே நாமெல்லாம் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுகின்றோம். அதை எப்படி நீங்க மறக்கலாம் சுசித்ரா? நடுவர் அவர்களே, அந்த அணியை பார்த்தாலே என்னால தாங்கவே முடியல, நெஞ்சு பொறுக்கவில்லை. சரி, உட்காந்துருங்க. ஷாகித் அண்ணா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. இந்த மேடைக்கு சேஷாத்ரி அண்ணாவும் ஷியாமலா மேடமும் சுசித்ராவும் எப்படி வந்தாங்க? அப்படியே மேல கூரை பிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாங்க. சார், இது என்ன நிகழ்ச்சி? கல்யாண மாலை, சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சி. அந்த 3 சேருக்காக எத்தனை பேச்சாளர்கள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அருமை. ஆனா இவங்க 3 பேர் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா திரு சாலமன் பாப்பையா என்ற நிழலிலே முளைத்த செடிகள் தானே நாம். அதை எப்படி நீங்க மறந்து போனீங்க? சேஷாத்ரிக்கு கல்யாணம் ஆனதே சாலமன் பாப்பையாவினுடைய அணியில் அவர் பேசுகிறார் என்பதனால்தான். ஆமா, அது மட்டும் இல்ல, நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் சும்மா ஒன்னும் சொல்லல, வேணும்னா அவரோட யோகா சைட்டுக்கு போய் பாருங்க. இந்த அணி ரொம்ப துப்பறிந்து கொண்டு பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. நீங்க ஏமா ஒரு ஹோம்வொர்க் பண்ணாம வந்திருக்கீங்க?
யோகாக்கு வந்து என் யோகா கிளாஸ்ல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? இதுக்கு மீரா மேடம் போட்டோ, மோகன் சார் போட்டோ, பாரதி மேடம் போட்டோ, ராஜா சார் போட்டோ எல்லாம் போட்டு நான் 15 வருஷமா பட்டிமன்றம் பேசுறேன், இவர்களுடைய வழிகாட்டுதலால், அதனால என்கிட்ட வந்து யோகா கத்துக்கோங்கன்னு சொல்லி நேத்து வீடியோ போட்டுருக்காங்க. எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உபயோகப்படுத்தி கொண்டதுக்கு ஒண்ணுமே கொடுக்கல எங்களுக்கு. நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. அது போன வாரம் 3 பேருமே மேடைக்கு ஏறுற வரைக்கும் சுசித்ரா குறிப்பா மீரா மேடம்கிட்ட இந்த பாயிண்ட் ஓகேவா, அந்த பாயிண்ட் ஓகேவான்னு கேட்டுட்டு அவங்களோட விரல் பிடிச்சி மேடை ஏறி வந்துட்டு இன்னைக்கு சொந்த முயற்சியில வந்தோன்னு எப்படி பேசுறாங்க. சாதாரணமா வாழ்க்கையில எப்படி பாருங்களேன், பொருந்தொன்னு எல்லாருமே 6 அடியில வந்து பிறக்கிறோம். நமக்கு பல்லு விளக்குறதுக்கு, கீழே சிந்தாம சாப்பிடுறா அப்படின்னு சொல்றதுக்கு, எப்படி குளிக்கணும்னு சொல்றதுக்கு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தது நம்முடைய அம்மா தான். வளர்த்தவர்கிட்ட போய் நம்ம கடைசியில வளர்ந்து நிக்கிறோம்னு நம்ம பேசுறோம். நல்லா யோசித்து பாருங்க. வீட்டு மரம் நினைச்சிடாத, தானா வளர்ந்த காட்டு மரம்னு சொல்லி அவங்கள்ட்டே போய் அப்புறம் டயலாக் பேசுறோம். வழிகாட்டி என்பது யார்? நாங்க இது எப்படி சொல்றோம், இந்த பக்கம் ஒரு பாதை இருக்கு, அந்த பக்கம் ஒரு கல் இருக்கு, நடுவுல ஒரு ஆறு ஓடுது, இங்க இருந்து அங்க தாவணும், வழியில ஒரு 3 கல் மட்டும் இருக்கு, எந்த கல்லுல ஜம்ப் பண்ணி எங்க போறது அப்படின்றப்போ இந்த கல் வழுக்கும், அந்த கல் லேசா அமுங்கும், இந்த கல் திடமா இருக்கும், நீ வழுக்கிற கல்ல கால் வைக்காத, இந்த கல்ல ஒரு கால் ஊனி டக்குன்னு அந்த கல்ல குதிச்சு இந்த பக்கம் வந்துருன்னு சொல்றாங்கல்ல. இந்த வழிகாட்டுதல் தான் நமக்கு வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும் நாங்க சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, வழுக்கி விழுந்து கத்துக்கிட்டா தான் வாழ்க்கையில வெற்றி வரும்னு சொல்றாங்க. சோ சாரி, இடுப்பு தான் உடஞ்சு போகும். இப்ப இங்க இருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் ஓடணும், சொந்த முயற்சியால ஒருத்தர் ஓடுறார் சார், ஆனா ஜெயிக்கவே இல்லை. ஏன் சொல்லுங்க? ஏன்னா மாறி சிம்மக்கல் பக்கம் ஓடிட்டார். சொந்த முயற்சி வேகத்தை கொடுக்கலாம், ஆனா வழிகாட்டுதல் தான் டைரக்ஷனை கொடுக்கும், அதுதான் வெற்றிக்கான வழியாக. எல்லா துறைக்கும் அப்படிதான், அந்த உலகமே அப்படிதான் இயங்குகின்றது. நீங்க விலங்குகள்ல போய் பார்த்தா அங்க ஒரு தலைவன் இருக்கும், ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் உண்டு. ஏன்? இந்த நிலாவே இந்த பூமியினுடைய ஈர்ப்பினால தான் சுத்தி வருது, இந்த பூமி சூரியனுடைய ஈர்ப்பினால தான் சுத்தி வருது. இது எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க 3 பேரும் தனியா தான் சுத்துவோம்னு சொல்லி ஒரு கூட்டணி சுத்தி வருது. நடுவர் கூட்டணிங்காதீங்கம்மா, எது பேசினாலும் அரசியல் மதிய. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. நடுவர் அவர்களே, எந்த துறையா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வளர்ந்து மேல போக போக நிறைய அரசியல் இருக்கும். நான் அந்த துறையில இருக்கிற அரசியலை பத்தி பேசுறேன். நிறைய அரசியல் இருக்கும். அப்ப அந்த துறையில எப்படி ஜெயிக்கணும்? நம்ம ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டோம், ஒரு வெற்றி வந்துருச்சுன்னா அதோட நிறுத்திட மாட்டாங்க. நிறைய தீய சக்திகள் உண்டு, படார்னு போட்டு தாக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு விளக்கு ஏத்துறோம் சார், புயல் அடிக்கிற மாதிரி காத்து அடிச்சதுன்னா எப்படி அதை காப்பாத்துறது? 2 கைகள் சேர்ந்து அந்த விளக்கு அப்படி அணைச்சு பிடிச்சா தீபம் எரியும். அதைத்தான் நாங்க சொல்றோம். வெறும் திரி இருக்கு, நெருப்பு இருக்கு, எண்ணெய் இருக்கு, சொந்த முயற்சியால எரிவேன்னு சொல்லிட முடியாது. சில நேரங்கள்ல அப்படி அணைச்சு பிடிக்கிற 2 கைகள் வேண்டும். அந்த 2 கைகள் தான் வாழ்க்கையின் வழிகாட்டி என்று நாங்கள் சொல்லுகிறோம். எழும்போது மட்டுமல்ல, விழும்போதும் வாழ்க்கையில் வழிகாட்டி வேண்டும். ஏன்? சில நேரங்கள் அப்படி இட்லி சட்டியில வச்சு இட்லி மாதிரி நம்மள வாழ்க்கை வேக வைக்கும். அந்த நேரங்கள்ல என்ன பண்ணணும்னா, உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, அதை விட்டுடாதன்னு சொல்றதற்கு ஒரு குரல் வேண்டும். அந்த குரல் தான் வழிகாட்டியின் குரல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால ரொம்ப வளர்ந்துட்டதுனால எல்லாத்துக்கும் சண்டை போடுறாங்க மேடம். நீ ஒன்று சொல்லிட்டியா, நான் ஒன்று சொல்றேன், நீ ஒன்று சொல்லிட்டியா. இது குடும்பங்கள்லேயும் நடக்குது, கணவன் மனைவிக்குள்ள. இப்படி சண்டை போடும்போது மேலவான்னு சொல்றதுக்கு மட்டுமல்ல வழிகாட்டி, டே சூனாப்பானா கொஞ்ச நேரம் அமைதியாயிடுறான்னு சொல்றதுக்கு ஒரு வழிகாட்டி. எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் போர் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. சில நேரம் வாழ்க்கையிடம் சரணடைந்து விடு என்று சொல்வதற்கும் ஒரு வழிகாட்டி. நடுவர் அவர்களே, சொந்த முயற்சி என்பது அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்கணும்னு நமக்கு சொல்லி தரலாம். ஆனா ஒரு வழிகாட்டி தான், ஒரு அறிவு கண் தான். இவன் நாளைய டாக்டர், இவன் நாளைய லாயர் அப்படின்னு அடுத்த நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை பற்றி சொல்லித்தரக்கூடியது என்பது ஒரு வழிகாட்டியால் தான் முடியும். நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பட்டிமன்ற பாணினா என்னன்னே தெரியாது.
எனக்கு பேச வரும் நம்பி என்னை கூப்பிட்டு வளர்த்தவரே ராஜா சார் அவர்கள். அதற்கு பிறகுதான் ராஜா சார் பாரதி மேடமோட விரல் பிடித்து கொண்டே இது கம்பன் இது பாரதி என்று பார்த்து கொண்டு இந்த துறையிலே பயணிக்கின்றேன் என்றால் வாங்கின கைதான் கொடுக்க முடியும். யாரிடமிருந்து வழிகாட்டுதலை வாங்கினோம் அப்படி வளர்ந்தவங்க தான் அடுத்து வரவங்களை வளர்த்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எனவே நடுவர் அவர்களே, பாரதியினுடைய நிறைய பாடல்கள் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன? நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் என்ற அந்த புதுமை பெண்ணின் பாடல் தான் வரும். ஒரு புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் சிந்தித்தான் 100 வருடங்களுக்கு முன்பு என்றால் எப்படி அது முடிந்தது? அதற்கு முன்னாடி வரைக்கும் கூட பாரதி நிறைய பாடல்கள் எழுதினார். ஆனால் நிவேதிதா தேவி என்ற குருவை பார்த்த பிறகுதான், அந்த வழிகாட்டுதல் கிடைத்த பிறகுதான் ஒரு புதுமை பெண் என்ற புரட்சியே பிறக்கின்றது என்றால், நடுவர் அவர்களே, சொந்த முயற்சி வேகத்தை கொடுக்கலாம், ஆனால் அந்த வழிகாட்டுதல் தான் வளர்ச்சியையும் வெற்றியையும் தோல்வியை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற பாங்கினையும் நமக்கு சொல்லித்தரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக தெய்வானை பேசினாங்க. நடுவில் கொஞ்சம் தொண்டையை பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த செய்தியை சொல்லுகிற போது உணர்ச்சி வசப்படாமல் சொல்ல முடியாது. சொந்த முயற்சியில் ஜெயித்தவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் என்ற இந்த வாதத்தை முழுமையாக தவிடு பொடியாக்கி வாங்கி கொண்டதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு லைன் அவங்க சொன்னாங்க பாருங்க. அதுதான் இந்த நாட்டினுடைய தாத்பரியமே. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பரம்பரைன்னு ஒரு சொல் இருக்கே. நான் என் குருவிடமிருந்து வாங்கி கொண்டதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற குரு பரம்பரையினால் தான் இந்த தேசத்தில் எல்லாமே வளர்ந்திருக்கிறது. ரொம்ப அழகாக பாரதிக்கு குரு நிவேதிதா என்று சொன்னார். நிவேதிதாவினுடைய குரு சுவாமி விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தரனுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்படி நீங்கள் தேடிக்கிட்டே போகலாம். இது வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டம் என்பதை வாங்கி கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததுதான் என்று சொன்ன தெய்வானையை மனப்பூர்வமாக வாழ்த்தி அவருக்கு பதில் சொல்லுவதற்காக சேஷாத்ரியை அழைக்கிறேன். வாங்க சேஷாத்ரி. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது சொந்த முயற்சியே. அதிரடியாய் பேச வருகிறார் திரு சேஷாத்ரி. அடுத்த வாரம் சார், அப்பா சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்து தாங்க நாங்கள் கற்றுக்கிட்டோம். பின்னாடியே பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் பிடிச்சிட்டு வரும்போது அவர் கட்டத்தில் விடுவார். அவர் விட்ட பிறகு நம்ம தானாக போகிறது பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு சந்தோஷம். அவர் விட்ட பிறகு நம்ம விழுந்துட்டோன்னு வைங்களேன், அவருக்கு தான் வலிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு வழிகாட்டுறவங்க கூட நாம் ஜெயிக்கணும்னு நினச்சி தாங்க வழிகாட்டுறாங்க. அது சொந்த முயற்சியில் தான் முடியும். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும்.